ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் இருந்தால் கூட ப்ரேயருக்கு போகிற ஆள். இன்னைக்கு போகலை, போக முடியலை. பரவாயில்ல. ரொம்ப டஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க. உண்மைதான் அது. எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஸ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது, தெரியாது. ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன். தங்கலில் வர்ற அமீர் கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன். நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே உதவி இயக்குனராக இருக்கும் பொழுதுலேருந்தே தெரியும். எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு. இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம். இது இதில் போய் வந்து நம்ம அசிஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவனை மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சுருக்கேன். நான் தங்கலில் தன்னுடைய பொண்ணுங்க 2 பேரையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார் பாருங்க அமீர் கான். அந்த மாதிரி தான் தள்ளி விடுறது தான் நம்ம வேலை. நீ நீந்தி மேலே வா அப்படின்னு. அப்போ தான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும். நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேனாக்க சாப்பிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கேயே இருப்பான். என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது. சார் உங்களோட தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்படியா, சரி, ஓகே அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான், அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான். 2வது ஷெடியூலில் இருப்பான், 3வது ஷெடியூலில் இருக்க மாட்டான். சார் திட்டுறாரு சார், திட்டுறாரு சார், திட்டுறாரு சார்னு ஓடி போயிடுவோம். சார் அப்புறம் எங்கேயாவது பார்ப்போம். எங்கேயாவது பார்க்கும்போது எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார்மா. யார் கூடடாமே? ஒரு புது டைரக்டர் சார். நீயே முழு படம் முடிக்கலை, இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான். அப்போ நான் அவங்கள கூப்பிட்டு ஒன்றே ஒன்று சொல்லுவேன், என்கிட்ட இருந்து கோச்சிட்டு போ, தப்பு கிடையாது. என்னை எதிர்த்துட்டு கூட போ, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா, சார் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. நீ இங்கேருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம். டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆமாம், ஏன்னா இங்கே எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வேலை செய்யணும். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கிட்ட இருந்து போனவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவு தான். எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வர்றான். கோச்சிட்டு போனவன் வரமாட்டேன்றான். கனியை சொல்லும்போது இங்கே சொன்னாங்க, கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னார்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர் சொன்னார், அவர் ரொம்ப உடம்பு பத்திரமா பார்த்துங்க. இல்லை அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னாருன்னு. அப்புறம் இவனை சாம சொன்னான்னு சொன்னாங்க, சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியணும்ல. இவன் பருத்தி வீரன் என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் உன்னை சரணடைந்தனுக்கு இவனுக்கு வந்து கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு, சரி கனி வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார், அமீரும் பாலச்சந்தர் சாரும் நடிக்கிறதா 2 பேர் நடிக்கிறாங்க, கனி டைரக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு. கனி வந்து மிக கடினமான உழைப்பாளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய படிப்பான், நிறைய படித்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. கனி ஆனால் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அங்கே என்ன பண்ணுறாரு கனி வந்து ஒரு அந்த வாடிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்வமணி அண்ணன் சொன்னது மாதிரி குண்டூசி குண்டூசி இல்லைன்னு வேறு ஏதாவது செய்ய மாட்டேன். டைலாக்லாம் எழுதிட்டு போயிருவேன். வேற ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. அப்போ அங்கே ஒரு புது புது ஆர்டிஸ்ட், அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம். யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு. அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை. அப்போ நடிக்கவே மாட்டேன்றான். கனி ஒல்லியா அவனுக்கு அப்படின்னா இப்போ போய் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவன் போய் இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னா, ஓ என்னடா அவனை போட்டு உருவிட்டே இருக்க நீங்கன்னு போய் சப்பு சப்புன்னு ஒரு அடியை போடுவேன். நீ போய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது, நீ வரலன்னா இங்கிட்டு வாடா அந்த பக்கம், சும்மா அவனை போட்டுக்கிட்டுன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான். அவனுக்கு ஃபைல் எடுத்து நல்லா 2 அடி டம்மு டம்முன்னு போட்டவுடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. கனியை திட்டினதில் கனிக்கு வந்து கனி ரொம்ப இளகிய மனசுக்காரன் தான். காய்ச்சல் வந்துருச்சு.
பொன்வண்ணே சொல்கிறாரு, சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்பா அப்படின்னா, கனி ஊருக்கு வந்துட்டோம் 2 நாள். 2 நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னன்னு, அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே, தங்க வேட்டை. திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன். ஐயோ என்னையா கனி, நான் உன்னை வச்சு படம் பண்ணணுன்னு இருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்டர்னா நித்தேன். அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேண்ணே அப்படின்னா, சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். கேட்கல. அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. நான் சொன்னப்போ கேட்கல. ஆனால் அதே மாதிரி தான் நடிக்கிறதுக்கும் கனியை முதல்ல அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் வந்து கார்த்தி தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து நிற்பான். அப்போ தான் கனி சீக்கிரம் அந்த கைலியை கட்டிட்டு துண்டை போட்டு வாங்க. ஐய நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போல இருக்குன்னு, நீ வாயா, நீ வந்தால் தான் சரியாக இருக்குன்னா வந்து நின்னா கனிக்கு கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு. ஆனால் அன்னைக்கு வந்து கனி அவ்வளோ யோசிச்சு, ஆனால் அன்னைக்கும் கனியை திட்டு வாங்கிட்டு தான் அப்படின்னா, ஆனால் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த சீன் ஒரு 5 நாள் எடுத்தோம். அது ஏன் சொல்கிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த கனியா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரமாதப்படுத்துகிறான். எனக்கு ஆரம்ப கால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது. ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை. அதாவது கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனா வேணும்னு, ஏன்டா நெஞ்சை நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா, அதெல்லாம் சிவாஜி சார் காலத்துல முடிஞ்சிருச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சமாக இறக்குங்க கீழே சொல்கிற அப்படின்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன், என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லாரும். ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சாச்சு, நான் பாதியில் தான் போய் ஜாயின்ட் ஆனேன். அதுவும் போகும்போதே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 70, 80s காஸ்டியூம், ஒரு 32 இன்ச்சு பெருசு, ஒரு நீல காலரு, இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்டியூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதோடு போய் உட்காந்தா, வாங்க வந்து உட்காருங்க, வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க. பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. ஒன்று இந்த பக்கம் கிஷோர், ஒன்று தீனா, அந்த பக்கம் பவன், டேனியல் பாலாஜி, எல்லாம் நடிப்பில் பிச்சு உதறாளுங்க. இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். வெற்றி சொல்கிறாப்புல, எங்க டயலாகெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க, முதல்ல மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்மளை வந்து தம்மு போடுறீங்களா அப்படின்னு, இருறா டயலாக் பார்த்துக்கிறேன்டா, அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், இவன் முதல்ல பார்த்துறான், அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாங்க. கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்று வச்சிருப்போம். ஷார்ட் ரெடின்னு ஒன்று அவசரமாக அந்த விற்க மாட்டுவான், அது ஒழுங்காக கூட நிற்காது. அண்ணே விடுங்கண்ணே, அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க. ஸோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு சாப்பிட்ற சீனு, நான் ஆண்ட்ரியா இவ்வளோ ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம், எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும். அவன் டைலாக்கு கரெக்டாக சொல்லிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான். எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே என் டைலாக்கையும் எடுத்து கொடுக்குறான். நான் அசந்துட்டேன். நான் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சு மிட்டாய் வண்டி தான் ஞாபகம் தான் வருது. அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே. அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போன உடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி 2 பேரும் சொன்னது, என்ன ஒரு 3 நாள் தாங்குமா, அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு தேடணும் இந்த படத்துக்கு இவங்க, ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா, இது தாங்காதுன்னு. அப்புறம் 3-4 நாள் போனோடனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சி
வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்புல. இப்போ அதுக்கு அடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன். திருமாணிக்கம் பார்த்தா, இந்த கேரக்டர் வேற யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நானு. இவன விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்ற மாரி அந்த படம் இருந்தது. இப்போ சமீபத்தில ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தா. தெலுங்கு தானே? தமிழ் தெலுங்கு. அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நானு. என்னடா இவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்றான். ஒரு டைரக்டர் கேரக்டர். அதானே? ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவன் வந்து இப்போ அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றான். ஆக்டிங்க. ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப புடிச்சிருக்கு. அவனுடைய கடின உழைப்பு. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கருந்து என்கிட்ட இருந்து அவன்கிட்ட போய் சரியா சேர்ந்திருக்கான். அப்ப நான் சொல்றது என்கிட்ட இருந்து கோவிச்சுட்டு போனா, நான் நினைச்சது ஒரு பெரிய டைரக்டர்ட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்ன்னு. ஆனா அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கான் அப்படின்றது தான் இங்க நான் உணர்றது. அப்ப அங்கருந்து தான் இது வந்திருக்கு. அதனால கனி உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அ மத்தபடி இந்த அவர் ஹீரோவ பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. அ பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்ன்னு." அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஸ்தானத்துல இருந்த மாமா வந்து நெறைய புதிய இயக்குனர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு. மரகத நாணயத்த எடுத்த சரவணன், பேச்சுலர் எடுத்த சதீஷ்ன்னு அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்க புள்ள தேவ் வந்து ஹீரோவாயிட்டாரு. அவர் சொன்னாரு, நம்ம எல்லாரும் நம்ம அவங்கலாம் இருக்கணும் இந்த மேடையிலன்னு நான் ஆசைப்பட்டேன்னு. வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாரிலாம் நடக்காது. அப்படி நினைக்கிற மாரி நடந்துச்சுன்னு சொன்னா, அது வாழ்க்கையா இல்லைன்னு இல்ல. பொதுவா சொல்லுவாங்க, "நீ போற பாதையில எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னா, அது உனக்கான பாதை இல்ல, யாரோ போட்ட பாதைன்னு." அப்போ நீ போற பாதையில இடைஞ்சல் இருக்குன்னா தான், அத சரி பண்ணா தான், அது நீ போட்ட பாதையாக இருக்கும், உனக்கான பாதையாக இருக்கும்னு. அதனால யார் இருக்காங்க, இல்ல அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்போ பொதுவா மேடைகள்ல சொல்லுவாங்க, ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழால பார்த்தா, "நான் வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு நன்றி சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, என்னோட 14 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. நான் இப்படி ஒருத்தன் இருப்பேன்றதே எங்க அப்பாவுக்கு தெரியாது. அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான், இவ்வளவு இப்படி ஒரு ஆளா இருப்பான்றது தெரியாது. எங்க அம்மாவும் பெருசா அத எடுத்துக்கிட்டதும் கிடையாது. என்னுடைய பயணமே வேற. அதனால நம்ம நினைக்கிறது போல வாழ்க்கை இருக்காது. பொதுவா சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்கும்போது, சினிமா இன்னும் கூடுதல். நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. நம்ம பல கற்பனைகள்ல வந்திருப்போம். திரைத்துறைக்கு வரும்பொழுது நான் நினைப்பேன், ஏன் படத்த வந்து இப்படிலாம் எடுக்குறாங்க? அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா, அப்படி சிரிச்சுக்கிட்டே, ஜாலியா ஹீரோ கிட்ட இது பேசிட்டு, ஹீரோயின்ட்ட இது பேசிட்டு, இந்த மாரிலாம் எடுக்கலாமேன்னு நெனச்சு வந்தவன் தான் நானு. கடைசில வந்தா யார்கிட்டயுமே பேசுறதில்ல. கேமராமேன்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல். இங்க வந்து அந்த வேகம், அந்த 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 கால் ஷீட்டுன்ற சொல்றது, அந்த நேரம் 150 பேர மேனேஜ் பண்றது, இதில போய் சிரிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்ல. நான் என்னைய அப்படி மாத்திக்கிட்டேன். அதனால வாழ்க்கை உங்கள மாத்திரும். நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்த குடுக்கும்னு நான் நம்புறேன் நான். சாம் என்கிட்டயும் ஒர்க் பண்ணியிருக்கான். அ கனிகிட்டயும் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனா 2 பேருடைய பாணி இருக்கான்னு தெரியல. அவன் அவன் என்ன மாரி ஜானர்ல படம் எடுத்திருக்கான்றது, அத பார்த்தா புதுசா இருக்கு. ஸோ 2மே இல்லாம இப்ப கனியுடைய நாடோடிகள் மாரி, நிமிர்ந்தல் மாரி இல்ல. என்னுடைய பருத்தி வீரன் மாரியும் இல்ல. அவன் புதுசா ஒண்ண ட்ரை பண்ணியிருக்கான். எதுவா இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா வெற்றி கிடைக்கணும். அதுக்கு காரணம் உங்க இவ்வளவு பேருடைய நம்பிக்கை. ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோட பேசுனீங்க. எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே. உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்றேன். நான் வந்து பிரேயர விட்டதே கிடையாது. விடவே மாட்டேன். கோபி. எல்லாரும் கடைசியா கோபி. கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். பார்த்த உடனே முகம் மலர பேசுவது, நம்பிக்கையோடு பேசுவது. அதனால கோபி வாழ்த்துக்கள் கோபி. கனியும் அப்படிதான் ஆயிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ரமண மகரிஷியா மாறிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது.
அப்படியே ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றான். நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானா. நான் ஒரு மேடையில் வேற சொல்லிவிட்டேன். எந்த மேடையில்? நிமிர்ந்து நில் தானே. எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு. நான் ஆமா. அத நான் என்ன சொல்லிட்டேன், நான் எப்பயும் அவன்கிட்ட பேசுறது தான். "ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா, நீ நம்பியார் தானடா. ஆனா நீ எம்ஜிஆர் மாரியே மேடையில இருக்கியேன்னு" சொல்லிப்புட்டேன். நிமிர்ந்து நில் ஆடியோ ரிலீஸ்ல. அவன் போய் என் வீட்ல ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்காங்க. இவர் இப்படி சொன்னா நான் போய் என்ன நெனைப்பாங்க? நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்றேன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவன் சொன்ன மாரி இன் அண்ட் அவுட் தெரியும். நாங்க ஒரே அறையில இருந்த ஆட்கள் 2 பேருமே. ஒண்ணா இருந்தது. என்னுடைய நல்லது, கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் அவன். ஆ ஆனா பார்க்கும்போது வெளிய எங்கேயாவது இப்ப கனியெல்லாம் பேசுறத கேட்டா, உண்மையிலேயே நல்லவன் தான் போல இருக்கு. நம்ம தான் தப்பா நெனச்சுட்டோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா, தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்குனது அது பெருமை கிடையாது. தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது தான் அது பெருமை. ஏன்னா, அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள், இதுதான் என் டீச்சர்ன்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம், அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா? அதுதான் மிகச்சிறந்தது. அதுபோல எங்களை போன்ற இயக்குனர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து, "சார் நான் அவர்ட்ட ஒர்க் பண்ணேன்னு" சொல்லும்பொழுது தான் நாங்களும் லைவா இருக்கோன்றது தெரியும். ஸோ நம்மகிட்ட இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, இப்போ பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில சொன்னத நான் சொல்றேன் நானு. "யோவ்! நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா?" அப்படின்னாரு. ஒரு பட விழாவுல. எங்களை போன்ற இயக்குனர்களை பார்த்து. அது மாரி இப்ப இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா, நம்மளும் இது மாரி ஒரு படம் எடுக்கணும் போலன்னு அந்த ஒரு ஆசைய தூண்டுது. அப்போ என்னுடைய உதவியாளர அப்ப அந்த பெருமையை அவன் எனக்கு குடுத்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் நானு. வாழ்த்துக்கள் சாம். உன்னுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும், உன் கூட ராம்னு ஒருத்தர் இருந்தாரு. எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும்.